ஜஸ்ரா மற்றும் ரசீமா 10 வயது ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே படித்து விளையாடி சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் அவங்களுடைய பள்ளியில சைக்கிள் போட்டி நடத்த போவதாக அறிவித்தார்கள். ஆனால் ஜஸ்ரா மட்டும் ஒரு மூலையில அமைதியா அமர்ந்து சோகமா இருந்தாள். ஜஸ்ரா, ஏன் சோகமாக இருக்கிற? எனக்கும் அந்த சைக்கிள் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. கவலைப்படாதே, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய். அந்த நாளிலிருந்து ரசீமா தினமும் மாலை ஜஸ்ராவுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். ஜஸ்ரா, நீ சைக்கிள் ஓட்டலாம். ஓகே ரசீமா, நன்றாக பெடல் செய். பயப்படாதே, நான் புடித்திருக்கிறேன். முதலில் ஜஸ்ரா பல முறை கீழே விழுந்தாள். விட்டு விடாதே, இன்னொரு முறை முயற்சி செய். நான் உன்னுட இருக்கிறேன். சில நாட்களில் ஜஸ்ரா மெதுவாக சமநிலை பிடிக்க கற்றுக்கொண்டாள். பிறகு நன்றாக ஓட்டவும் கற்றுக்கொண்டாள். என்னால் முடியும். நீ ஜெயிப்பாய் ஜஸ்ரா, உன்னை நம்பு. துணிச்சலுடன் ஜஸ்ரா சைக்கிளை வேகமாக ஓட்டினாள். இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்றாள். நன்றி ரசீமா. மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஜஸ்ரா ரசீமாவிடம் ஓடி வந்து, இந்த வெற்றி உன்னால் தாண்டி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜஸ்ரா. இது உன் நம்பிக்கையால் தாண்டி ஜஸ்ரா. நன்றி ரசீமா. தேங்க்யூ ரசீமா. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நம்மை வளர்ச்சியை உதவுவார், நம்மை ஊக்கப்படுத்துவார், எப்போ நம்ம விட்டுவிட மாட்டார்.